நம்ம கிராமத்துக்கு எத்தனையோ ஆபீசர் வந்திருக்காங்க. நீங்க வந்துதான் நல்ல காரியம் நடக்கணும்னு இருக்க. எப்ப லோன் கொடுக்க போறீங்க? உனக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு? 5 ஏக்கர். அங்க போய் நெல்லு. உனக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு? எனக்கு 2 ஏக்கர். அதுக்கு அடுத்தாப்புல போய் நெல்லு. குட் மார்னிங். வணக்கம். உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? நான் 3 கட்டு போடுறேன். இதனால ஐயா ஒரு லோன் கொடுக்குற அதிகாரி வந்திருக்காரு. ஒரு காப்பி தண்ணி குடிச்சீங்களா, ஒரு கலர் குடிச்சீங்களான்னு கேட்டீங்களா ஐயா? வயசு மட்டும் ஆச்சு, வாசுப்படி கண்ணுக்கானாப்புல. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுங்க. தெரியாதுங்க, அறிவு கேட்ட ஜென்மங்க. இதான் கலர் சாப்பிடுங்க. ஏக்கருக்கு எவ்வளவு லோன் கொடுப்பீங்க? உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? ஓ, சொத்து பார்த்து தான் கொடுப்பீங்க. நம்ம கிட்ட நஞ்சையில பாத்துங்க, புஞ்சையில பாத்துங்க, அப்புறம் வட்டி வாசிக்கு பணம் விடுறாங்க. உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி? பொண்டாட்டி ஒண்ணுதாங்க. குழந்தை? அதுவும் ஒண்ணுதாங்க. ஓகே. அப்புறங்க அது சொல்லிட்டு குடிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். இல்லங்க, நான் குடிச்சிட்டாங்க சொல்லுவேன். அப்படிங்களா? எதுக்கு எல்லாரும் பாக்குறாங்க, அதை நீங்க சொல்லிட்டு குடிச்சீங்கன்னா இல்லங்க, நான் குடிச்சிட்டாங்க சொல்லுவேன். அப்ப குடிங்க. குடிச்சிட்டீங்களா? ஏங்க ஏக்கருக்கு எவ்வளவு லோன் கொடுப்பீங்க? லோனா? ஆனா நீங்க வேற, நானே வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். என் தகுதிக்கு, என் பர்சனாலிட்டிக்கு நான் போய் வீடு விடா போய் வேலை வைக்க முடியுமா? அதனால ஊரே கூப்பிட்டு யார்கிட்ட வசதி இருக்கோ, யார்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கோ அவங்கள்ட்டயே நான் வேலை செய்யதான் முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப பிரமாதமான ஐடியாங்க. இந்த மாதிரி ஐடியா யாருக்குமே வராதுங்க. வராதுங்க. இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே இந்த மாதிரி ஐடியா யாருக்காவது வந்திருக்கா? இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. சார், ₹1 இருக்குங்களா? எதுக்கு? இப்ப கலரை நாக்க தட்டி தட்டி இப்படி ஆட்டி ஆட்டி குடிச்சீங்களே, அது கொண்டு போய் குடுக்கணுங்க. என்ன இதுக்கு போய் காசு எடுத்து இதுக்கெல்லாம் போய் காட்டினா கலர் யாரும் கொப்பரா வச்சு விக்கிறான்? கடைக்காரன் விக்கிறான். குடுக்கணும் கூட. சரி, என்ன ஃபைல் வச்சுக்கல. ஃபைல்? இது ஃபைல். ஃபைல பாத்தீங்களா? ஃபைல்னா உள்ள ஏதாவது டைப் பண்ணிருக்காது. இது ஃபைலாங்க. இது பாத்தீங்களா? இது எதுவுமே உள்ள எழுதல. இதுவும் ஃபைலாங்க. ஏங்க அந்த கண்ணாடி கொஞ்சம் கழட்டுறீங்களா? கொண்டாங்க. இந்தாங்க, இது எல்லாரும் நீங்க போட்டுங்க. இப்ப நீங்க இந்த ₹1 ஒரு வாரத்துக்கு என் வீட்டுக்கு பின்னால தானி எழுறேன். ஐயா மகனை செருப்ப காட்டி பிய பிய அடிச்சு போடுவேன். எனக்கு எனக்குடா இல்ல சார், நான் படிக்கிறேன். என்ன என்னடா என்னங்க? துணிங்க, புது துணி, சட்டை தைக்கணும். ஏங்க புது துணி தைச்சு பழக்கம் இல்லீங்களா? இல்ல, அது இல்லைங்க, ஆம்பளைங்க சட்டையை தைச்சு எனக்கு பழக்கம் இல்ல. என்ன? சரி. அந்த ஆளை பார்த்தா மாங்காய் மாதிரி நாட்டம் தெரியுது. உனக்கும் தட்டு தச்சு தெரியாது. அந்த ஆளுக்கு நீ வாங்கி தட்டை தச்சு பழகிக்கலாம். அப்படிங்கிற தச்சிருவோம். என்னங்க அது வேற ஒண்ணு இல்ல. லட்சுமி கையில தச்சிருட்டா, கமல கையில தச்சிருட்டான்னு எனக்கு என் ஸ்டைல தைச்சாலே போதுங்க. இதே மாதிரி ஜோபிச்சு தைச்சு கொடுத்துருங்க. சரிங்க. இல்லைங்க, தச்சதுக்கு அப்புறம் நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா? தைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. போட்டுக்க போறது நான் தான். பரவாயில்ல, செய்யுங்க. இந்தாங்க. சரிங்க. இத மாதிரியே வச்சு தச்சிருங்க. கொஞ்சம் மேல வரீங்களா? டேய், இருக்கணும். அளவு எடுத்து வேண்டாமா? ஓ, வாங்க. அவங்களுக்கே தெரியும் நினைச்சேன். உங்களுக்கு ஆப்பா புல்லா? ஹாஃப்ங்க. கை நீட்டுங்க. புல்லுக்கு எடுக்கிறீங்க? ஐயோ, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 24. செஸ் 40. பாட்டிங்கடா, 40. 40. சரியா நில்லுங்க. என்னங்க கிராஸா எடுக்கிறீங்க? டெய்லர் நான். 31. அப்ப நீங்க போலாம். எப்ப கிடைக்குங்க? நாளைக்கு காலையில. வரேங்க. வரேன். போயிட்டு வாங்க.
என்னடா யாரு வருது வருது. ஹலோ வாங்க சார். வணக்கம். ஓகேவா? சட்டையை தைச்சிட்டீங்களா? ஓ நேற்று தைச்சுக்கிறேன். டேய் வந்து சட்டை எடுத்து கொடுறா. எல்லாம் கரெக்டா தைச்சிருக்கீங்க இல்லையா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? இல்ல நல்லா தைச்சிருப்பீங்கன்னு தெரியும். வேண்டாம் சார், நீங்க வீட்டுல போய் போட்டு பாருங்க, எல்லாம் கரெக்டா இருக்கும். இல்ல சார், நீங்க வீட்டுல போய் போட்டு பாருங்க. போங்க. எதுக்கு ஒரு தடவை போட்டு பாக்குறீங்க? என்னங்க இது? சார் சார் சார், இதுல எனக்கு எந்த தப்பும் இல்ல சார். இவன் தான் சார் சொன்னா இந்த ஆள் ஒரு மாங்கா மடையா இவன் சட்டையை தச்சு பழகிக்கலான்னு. சார் இதுல எந்த தப்பும் இல்ல சார், என்ன விட்டுருங்க. இருங்க இருங்க, இப்ப நான் என்ன சொன்னேன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க? கட்டை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இனிமே நீங்க தான் எனக்கு பர்மனன்ட் டெய்லர். எவ்வளவு ஆச்சுங்க? சார் வேணாம் சார், இதான் எனக்கு முதல் சட்டை. வேணாம். நல்லாவே தைச்சிருக்கீங்க. எதுக்கு கொஞ்சம் சட்டையை மேல போட்டுட்டு போறேன், யாராவது பார்த்தாரா காசு அடிச்சிருவானுங்க. ஆமா, நாடு ரொம்ப கெட்டு போயிருக்கு. ஆமா. வரேங்க. வரேன். அப்பா வயிற்று வலி தாங்க முடியலையே. தினம் குடிச்சா வலிக்குதான் செய்யும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா வலிக்காதாக்கும். குடிக்காதீங்க. இங்க பார், இப்படி அகில உலகம் பாராட்ட அளவுக்கு உன்னை பெற்று வச்சிருக்கிறீங்க. இது மூஞ்சிய பார்த்தா எவன் தான் குடிக்காம இருப்பா? ஏய், என்ன அப்பான்னு சொல்லாதடா. பெத்த பிள்ளை அப்பான்னு சொல்லாம வேற எப்படி சொல்லும்? பெற்றதுக்காக ஒன்ன வேண்டாம் அம்மான்னு கூப்பிட்டும், என்ன அப்பான்னு சொல்ல வேண்டாம். அதை விட டே ஏகாம்பரம்னு சொல்லட்டும், நான் சந்தோஷப்படுவேன். அதை விட இந்த குரங்கு பையனை அம்மையில வச்சு அப்படியே நசுக்கி விடுவேன். வயிற்று வலி தாங்க முடியல, வைத்தியர் வீட்டுக்கு போனவனே இன்னும் காணோம். நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை 6 மாத்திரை கொடுத்துருக்கேன். 6 நாளைக்கு சாப்பிட சொல்லு. உங்க அண்ணன் ஏகாம்பரத்துக்கு ஆயுசு முடிகிற வரைக்கும் வயிற்று வலியே வராது. இந்த வைத்தியர் ஏன் முன்னேறலன்னா இப்பதான் தெரியுது. ஒரு வயிற்று வலி வந்தா 6 நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருப்பான். சரி, நம்ம தான் ஏதாவது பண்ணணும். அண்ணே, என்னடா வயிற்று போன மாத்திரை கொடுத்தாரு, இந்தாங்க. என்னது இவ்வளவு மாத்திரையா? சாப்பிடுங்க, விடியறதுக்குள்ள பட்டுன்னு போயிடும். வயிற்று வலி போயிரும் சொன்னேன். என்னடி இவன் பட்டுன்னு போயிரும் பொட்டுன்னு போயிரும் பயமுறுத்துறானே. என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. சாப்பிடுங்க, தண்ணி எடுத்து கொடுங்க. அப்பா அண்ணே வாங்க போலாம். அவளங்கடா கூப்பிடுற? சமைக்கிறது தான். இவ்வளவு நாள் நீ சொல்லிட்டு அவ சமைச்சாளா? இந்த லோடு தானே வேண்டாங்கிறது. போயிடு அண்ணே, நீ நினைக்கிற மாதிரி போயிடு. வயிற்று வலி தாங்க முடியலங்கிற. என்னங்க அழகேசா, சீக்கிரம் தண்ணி கொண்டாடா. என்னடா பண்ற? வரண்ணே, எனக்கே போதும் போதும் ஆகி போச்சு. ஏண்டா தண்ணி கொண்டு வர்ற உனக்கே போதும் போதும்னா தண்ணி தண்ணியா போற எனக்கு எப்படி இருக்கு? சரி சரி சீக்கிரம். ஐயோ இந்த நாட்டம் முடியலையே. சீக்கிரம் வேணா. அண்ணே, இதோட 59 சொம்பாச்சு. 59? என்னண்ணே? கை கால புடிச்சுக்கடா. இன்னொருக்கா வர்ற மாதிரி இருக்கு. வந்து அடைக்கங்கண்ணே, பாத்து வரண்ணே. அழகேசா, என்னடா மருந்து கொடுத்த? நல்ல மருந்து தானே கொடுத்தேன். அடே
வாழு போய் கத்தி வந்த மாதிரி வயிற்று வலி போய் பேதி வந்துருச்சேடா. உள்ள ஒரு குடல் கூட இல்லாம எல்லாம் வெளியே வந்துருச்சேடா. எல்லாம் நல்லதுதான் கொடுத்து பாரு, நீ பேசாம வாங்கண்ணே. ஆமா. யாரு எவருக்கும் ஏகாம்பரமா? இல்ல, இன்னைக்கு நர்சிங் நாகராஜன் ஆகிட்டேன். என்னையா சொல்ற? என்னையா நீ மருந்து கொடுத்த? வயிற்று வலிக்கு தான் மருந்து கொடுத்தேன். வயிற்று வலிக்கா நீ மருந்து கொடுத்த? வயிற்றால போயிட்டு இருக்கியா? போகாத. போகுதே. ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு 6 நாளைக்கு 6 மாத்திரை கொடுத்துருக்கேன். எப்படி எப்படி கொஞ்சம் விவரமா சொல்லு. நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு 6 நாளைக்கு 6 மாத்திரை கொடுத்தேனே. அட பாவிங்களா, 6 மாத்திரையும் ஒரே நாள்ல கொடுத்த. அடே நீ எங்க போனாலும் விட மாட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சுக்கணும். ஆப்பிரிக்கா போயிடுற தண்ணியோட தண்ணியா. நீ ஆப்பிரிக்கா போனாலும் சரி, கத்திரிக்காய் வித்தாலும் சரி விட மாட்டேன். சொன்னா கேளுங்கண்ணே, நீங்களும் கூட வந்தா அண்ணன் எடுத்துக்கிட்டு பாருங்க.